மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி, திருவாசகம் போற்றி, சம்பந்த சரணாலயடிகள் திருவடி திருக்கைலாய பரம்பரை போற்றி, எல்லா தெய்வங்களையும் வணங்கி வகுப்பை தொடங்குவோம். செத்திலா பற்றி எத்தனாவது மந்திரம்? 8வது மந்திரம். மந்திரத்திற்கான பொருள் எழுதுங்க. வயல் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் எழுந்தருடைய சிவபெருமானே, அமுதமே, நான் உன்னை பிரிந்தேன். என்ன செய்வது என்று நினைத்து வருந்தியிருந்தேன். உன் அடியவனாகிய நான் துன்பப்படுவது நன்மையாகுமா? அயன்மால் இந்திரன் உன் அருளை நாடி நிற்கும்போது என்னை அடிமை கொள்ள வந்தாய். எனது குற்றங்களை ஒழித்தாய். வீரக்கழலணிந்த உன் திருவடிகளை காட்டினாய். அந்த அருளின் வழியே நிற்க என்று பணித்தாய். நல்ல சின்ன சின்ன சென்டென்ஸாக எழுதியிருக்கிறாரு. அந்த அருளின் வழியே நிற்க என்று எனக்கு பணித்தாய். உனது அன்பர்களோடு என்னை சேர்ப்பாயாக. கோது குறிப்புரை, கோது குற்றம். மாட்டி, மாட்டினா நீக்கி. குறிக்கொள்க, வீடு பேற்றை குறிக்கோளாக கொள்கன்னு அர்த்தம். குறிக்கொள்கன்னா மருந்து, அமுதம். ஆர்புனல், நிறைந்த நீர். அதாவது அந்த உரையில் குறிக்கொள்கைங்கிறதுக்கு மோட்சமே நோக்கம் என்று கொள்கைன்னு பொருள் கொடுத்துருக்காங்க. இவர் அவருடைய தனிப்பட்ட உரையில் அந்த திருவடியை காட்டி திருவடி வழியில் நிற்கன்னு பொருள் சொல்லியிருக்கிறார். அவர் அதை கொஞ்சம் விரிச்சிருக்கணும், அப்படி விட்டுட்டார். மந்திரத்தை படிக்கலாம். போது சேர் அயன், தாமரை, போதுன்னா மலர். பொறுகடல் கிடந்தோன் திருமால். புரந்தராதிகள், புரந்தரன்னா இந்திரன். ஆதிகள்னா முதலான எல்லோரும். இந்த 3 பேரை சொன்னால் எல்லா தேவர்களையும் சொன்னதாகும். அயன்மால் இந்திரனை சொல்லிட்டா எல்லா அதனால தான் ஆதிகள். ஆதிகள்னால் முதலானவர்கள்னு அர்த்தம். நிற்கமற்று என்னை, நிற்க என்றால் அவர்களெல்லாம் உன் அருள் பெறுவதற்காக அருளை நாடி நிற்கிறார்கள். அவர்கள் உன் அருளை விண்ணப்பித்து நிற்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நீ அருள் செய்யாமல் நிற்க என்னை கோது மாட்டி என்னுடைய குற்றங்களை எல்லாம் ஒழித்தாய். அதான் பாச நீக்கம். கோது மாட்டி என்பது பாச நீக்கம். குறைகளல் காட்டி என்பது சிவப்பேறு. ஒலிக்கின்ற திருவடியை காட்டி. இறைவன் பாச நீக்கத்திற்கு பிறகு அருளை காட்டி தான் சிவத்தை காட்ட முடியும். அருள் தான் நமக்கு சிவத்தை கொடுக்கும். வாசி அருளி எவ்வை வாழ்விக்குங்கிறது தானே நமக்கு சித்தாந்தம்.
அதனால தான் திருவடியை காட்டினதை சொன்னார். திருவடியை காட்டின பிறகு என்ன குறிக்கோள் என்ற கேள்வி இருக்குது. சைவ சித்தாந்தப்படி அவ்வளோ அழகாக இருக்கிறார் மாணிக்கவாசகர். திருவடியை காட்டின பிறகு என்ன சார் குறிக்கோள் இருக்குது என்ற கேள்வி ஒரு இதில் வரும். திருவடியை காட்டினாராம், குறிக்கோள்கள் என்றாராம். அப்படின்னா அருளை காட்டிய பிறகும் சைவத்தில் குறிக்கோள் இருக்குது. சூரிய ஒளியை பார்ப்பதனாலேயே சூரியனை பார்த்தது ஆகிவிடாது. அருளை பார்த்தல் என்பது எதை பார்த்தது போல்தான். ஆனால் சூரிய ஒளியின் துணை கொண்டு அடுத்து யாதையாக பார்க்கணும். அதுபோல் அருளின் துணை கொண்டு சிவனை பார்க்கணும். அதில் குறிக்கோளாக இருங்கன்னு சொன்னாருங்கிறார். இதை கொஞ்சம் அப்படி நீட்டாமல் விட்டுட்டார் காசு பிள்ளை உரையில். நம்ம புரிஞ்சுக்கிடுவோன்ட்டு விட்டுட்டார். ஆனால் எல்லாரும் அப்படி புரிய முடியாது, சித்தாந்தம் தெரியணுமில்ல. அதுதான் குறிக்கோள்கை என்று தொண்டரில் கூட்டாய். அந்த வரி ரொம்ப, இன்னைக்கு படிக்கிற மந்திரத்தில் அந்த வரி ரொம்ப முக்கியம். திருவாசகத்தில் குறிக்கோள்கை என்று நின் தொண்டரில் கூட்டாய். அதாவது சிவனடியார்கள் மத்தியில் நாம் இருக்கும்போது இந்த குறிக்கோள் நம்மளை விட்டு விலகாதுன்னு அர்த்தம். ஆமாம், நம்முடைய இலக்கில் இப்போ ஒருத்தன் கோடீஸ்வரனாகவே இருக்கிறோன்னா கோடீஸ்வரனுக்கு கூடயே சுற்றணும். ஒருத்தர் குடிகாரனாக இருக்கணும்னா குடிகாரன் கூடயே சுற்றணும். அதுதான் உண்மை. அவன் தான் கரெக்டாக. எங்கள் அன்னைக்கு நான் ஒரு கரூரில் வகுப்பு முடிச்சுட்டு வர்றேன். பஸ்ஸில் பாதி பேர் குடிகாரனுங்க. நான் முடியாமல் கடைசி பெஞ்சுக்கு போயிட்டேன். அவ்வளவு அழுக்கு ட்ரெஸ்ஸு, அழுக்கு வாடை. கடைசி பெஞ்சு போயிட்டேன். எல்லா ஏரியாவுக்கும் அடையாளம் மதுக்கடையை வச்சு தான் சொல்கிறானுவோ சார். ஆமாம், எல்லாம் கரெக்டாக அடையாளம் ஃபுல்லாக நம்ம தேட்டரு காலேஜை வச்சு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அவனுங்க அந்த கெட்ட பழக்கத்தில் இருக்கிறதுக்கு அவனுக்கு அந்த அட்மாஸ்பியர் என்ன செய்கிறது. ஆமாம், அதுதான் அவனுடைய அடையாளம் சொல்கிறான். ஆமாம், பஸ்ஸு போயிட்டுருக்க சிட்டிக்குள்ளே ஒரு மதுவான கடை. அதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இதில் ஒன்று போட்டிருக்கிறான் பாரு கூட்டத்தை பாரு அப்படிங்கிறான். தீய பழக்கம் ஒரு உயிருக்கு தேவையற்றது. ஆனாலும் அந்த தீமையான பாதைக்குள்ளவங்களுக்கும் அது என்னதாக இருக்கிறது, அவர்களுடைய அந்த அட்மாஸ்பியராக இருக்கிறது, தேவையானதாக இருக்கிறது, சுற்றுச்சூழலாக இருக்கிறது. பேயை வச்சு நம்ம பாடம் நடத்துகிற மாதிரி இதையும் சொல்ல வேண்டியது வருது. அதே மாதிரி இந்த ஆமாம், பேயை வச்சு தான் பேயை ஓட்டணும், அந்த பேய் அடிக்கிற மாதிரி. அப்போ குறிக்கோள்கை என்று நீ தொண்டரில் கூட்டாயினா என்ன பொருள்? அதாவது இங்கே ரொம்ப சிந்திக்கணும். ஒரு நாள் பேசலாம். தொண்டர் யாராக இருக்கணும்? வீடு வேரை குறிக்கோளாக உடையவர் தொண்டராக இருக்கணும்னு அர்த்தம். அதை நீங்கள் எழுதிடுங்க. மாணிக்கவாசகர் சொல்கிற தொண்டர் ஜீவன் முக்தர்கள்ங்கிறாங்க உரையாசிரியர். அதுக்கு இதுதான் பிரமாணம். வீடு வேரை அடைவதை குறிக்கோளாக கொண்டவர்கள் இங்கு தொண்டர் எண்ணப்பட்டார்கள். சிவஞான போதத்தினுடைய 12ஆம் நூற்பாவில் சொல்லப்படுகிற தொண்டர்கள் திருக்கூட்டம், அதாவது சங்கமம். செம்மலர் நோந்தாள் சேரல் ஒட்டா அம்மலங்களி அன்பரோடு மரியி. அந்த அன்பருங்கிறவர் தான் சிவனடியார். அன்பரோடு மரியி மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அரைநெடு தொழுமே. செம்மர நொந்தாள் சேரல் ஒட்டா அம்மலங்களி. பாசனிக்கு வந்திருக்குது கோதுமாட்டி அம்மலங்களி. அன்பரோடு மரி திருக்கூட்டம். மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம்தானும் அரைநென தொழுமே. சிவஞான போதத்தில் அவங்க 12ஆம் நூற்பாவில் தான் வர்றாங்க. 11ஆம் நூற்பா துரியாதீத நிலை பேசுவதனால அதுக்கு பிறகு வர்றவங்க யாராக தான் இருக்க முடியும்? ஜீவன் முக்தராகத்தான் இருக்க முடியும். அணைந்தோர் தான் ஜீவன் முக்தர்களாக இருக்க முடியும். எனவே நான் மோட்சத்தை குறிக்கோளாக கொள்ள வேண்டும். எனவே மோட்சத்தை குறிக்கோளாக கொண்ட தொண்டரிடத்தில் என்னை கூட்டுவாயாக என்று சொல்லுகிறார். இது நமக்கு கிடைத்த பாடம் என்னென்னா, தொண்டருக்கான இலக்கணம் இதுதான். தொண்டருக்கான இலக்கணம்னா நாம் என்ன சொல்கிறோம்? நாம் அந்த சைவ அடையாளங்களையே தொண்டராக எடுத்துக்கொள்கிறோம். வேறு வழி கிடையாது. ஊரில் எவனுமே கோடீஸ்வரன் இல்லைன்னா இருக்கிற பணக்காரன் தான் கோடீஸ்வரன். என்ன சார்? ஆமாம், ஊரில் எல்லாருமே கோடீஸ்வரனாக இருந்தால் தானே பிரச்சனை. யாரை கோடீஸ்வரன் சொல்கிறதுன்னு. இந்த பக்கத்தில் இந்த கணபதிபாளையம்னு ஒரு ஊர், இந்த சுகுணா குரூப் அவங்களுடைய வீடு அங்கே தான் இருக்குது. கணபதிபாளையத்தில் ஒரு பட்டிமன்றத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். ஒரு பணக்காரராக இருந்தால் மைக்கில் புகழலாம். ஊரே பணக்காரங்க. தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மில்லுக்கு ஓனராக அந்த ஊரில் தான் பிறந்து வளர்ந்துருக்காங்க. மேடையில் பார்த்து மேடைக்கு முன்னால் பார்த்தா மில்லு ஓனர்களே 30-40 பேர் இருக்காங்க. சொல்லிட்டாங்க எங்கிட்ட, யார் பேரையும் சொல்லிடாதீங்கன்ட்டாங்க. நீங்கள் குறிப்பிட்டு இவர் பேரை சொன்னீங்கன்னா அவர் பணக்காரனாகி 20 வருஷம் தான் இருக்கும். 200 வருஷமாக பணக்காரமாக வர குடும்பத்தை சேர்ந்தவங்களாம் உட்காந்துருக்காங்க. வந்தோமா பட்டிமன்றம் பேசணுமா கவரை வாங்கணுமா போனோமான்னு போயிருங்க.
யார் பேரையும் சொல்லாதீங்கன்னு. சுபாஷையா எங்கிட்ட சொன்னார், அவரை தெரியும் இவரை தெரியும் யாரையும் சொல்லிடாதீங்க அப்படின்னார். ஆமாம். அதே மாதிரி இது தொண்டரில் கூட்டாய் என்பது நாம் தொண்டர்கள்னு யாரை சொல்கிறோம், நாம் தொண்டர் ஆகிறதுக்கு என்ன செய்யணுங்கிறத இதில் கற்றுக்கிடணும். புரியுதா? நாம் தொண்டர் ஆகிறதுக்கு இதுக்கு தலைப்பு என்ன தலைப்பு? செத்திலா பத்து. ஆமாம், சிவானந்தம் அளவிருக்காத நிலை யாருக்கு? தொண்டர்களுக்கு, ஜீவன் முக்தர்களுக்கு, ஜீவன் முக்தர்களுக்கு. அதனால் என்னையும் அவங்கக்கிட்ட கொண்டு சேர்த்துரு என்று கேட்கிறார். அந்த இடத்தை புரிந்து கொள்வது தான் இந்த திருவாசகத்தை பாடுற திறமையே இருக்குது. யாராவது சிவனடியாருக்கு இலக்கணம் என்னென்னா இந்த மந்திரத்தை வச்சு இலக்கணம் சொல்லணும். ஆமாம், குறிக்கோள்க என்று நீ தொண்டரில் கூட்டாய். அவங்களும் குறிக்கோளில் இருக்கிறாங்க, நானும் குறிக்கோளில் இருக்கிறேன், ரெண்டு பேரும் ஒரே இடத்துல சந்திக்கலாம் என்பது அதற்கான பொருள். கோதுமாட்டி குறைகளில் காட்டி. என்ன அழகான வரி! அந்த வரியை டெய்லி சொல்லலாம். கோதுமாட்டி, சைவ விண்ணப்பத்தில் தலை சிறந்த விண்ணப்பம். கோதுமாட்டி குறைகளில் காட்டி குறிக்கோள்கை என்று நீ தொண்டரில் கூட்டாய். 3 விண்ணப்பம் 4 விண்ணப்பத்தை ஒரே வரியில் வச்சிருக்கிறார். யாது செய்வதன்று இருந்தனன் மருந்தே. நான் உன்னை பிரிஞ்சதுனால என்ன செய்கிறதுன்னே எனக்கு தெரியலை அப்படிங்கிறார். என்ன செய்கிறதுன்னு தெரியாதவங்களுக்கு தான் இறைவன் வருவார். திக்கற்றவருக்கு தெய்வமே துணைன்னு சொல்லுவாங்க. நான் அதை வேறு மாதிரி சொல்லுவேன், தெய்வத்துக்கே திக்கற்றவன் தான் துணை. புரியுதா? திக்கற்றவர் அவன் தானே கோயிலுக்கே வர்றான், போக முடியாதுல்ல அவன். ஆமாம், திக்கற்றவருக்கு தெய்வம் துணைங்கிறது வேற. தெய்வத்துக்கு துணையே திக்கற்றவர் தான். இந்திரன் கும்பிட்டான், சந்திரன் கும்பிட்டானா, நல்லா இருக்கும்போது கும்பிட்டானா? சாபம் வந்தவர் தானே வந்தான். நலனே அவருக்குரிய குறை நீங்கள் தானே வந்தார். திருவண்ணா எங்கே? திருநெல்லா இருக்குது. அப்போ அந்த ஆன்மாக்கள் அந்த யாது செய்வதென்று இருந்தனன் மருந்தேன்னா என்ன செய்கிறதுன்னு தெரியாத போது தான் உயிர் எதை நாடுகிறது. அதை மாணிக்கவாசகர் இந்த இடத்துல பதிவு செய்கிறார். ஏதோ ஒன்று தேடுறான். ஆமாம், அவனுக்கே தெரியாது, தீர்வு யாருக்கிட்ட தாங்கிறதும் தெரியாது, இறைவன்ட்ட. அதனால தான் அவர் யாது செய்ய இருந்தனன் மருந்தே, நீ ஒரு அமிர்தம், அந்த சிக்கல்களுக்கெல்லாம் நீ மருந்து என்று கூட அப்படியே பொருள் எடுக்கலாம். அடியேனேன் இடர்படுவது இனிதோ. போன மந்திரத்தில் நாயினேன்கிறது எவ்வளவு முதன்மை வார்த்தையோ அது மாதிரி அடியேனேங்கிற வார்த்தை இதுதான் அந்த தசகாரியத்தில் சமப்படுத்தும். இந்த அடியேனேங்கிற ஒரு வார்த்தை தான் அவருடைய விண்ணப்பங்களை எல்லாத்தையும் சமப்படுத்தும். கோதுமாட்டி என்று கேட்பதற்கான தகுதி, குறைகளில் காட்டு என்று கேட்பதற்கான தகுதி அவருக்கு தகுதி இருக்குது. நம்ம பாடணும்னா தகுதி, குறிக்கோள்கை என்று கேட்கிறது, குறிக்கோள்கை என்று கேட்கறதுக்கான தகுதி, அடிமை பண்பு எல்லாம் அதில் வந்துட்டதை அழகாக பதிவு செய்தார். நம்ம நாயினேனுங்கிறதுக்கு ரொம்ப நேரம் பேசணும். அதற்கான பேசிக் இங்கே இருக்குது. அடியனேன்னு வச்சார், நாயினேனுக்கு பொருள் சொன்னார், அடியனேன் என்று வைத்தார். கும்பிடுறாரு, கும்பிடுறான், அனுப்புகிறாரா இருந்து. ஆமாம், இந்த ஐயப்பசாமி பக்தர்கள் மாதிரி அவங்க ஒரு சீசனில் செய்கிறாங்க, சைவத்தில் எப்பவும் செய்யணும். யாது செய்வதென்று இருந்தனன் மருந்தே, அடியனேன் இடர்படுதும் இனிதோ. நான் துன்பப்படுவது இனியதா என்று கேட்கிறார். அந்த அடியனேன்கிற வார்த்தை எதுனா, உன்னுடைய அடிமையாக இருந்து நான் துன்பப்படலாமான்னு கேட்குறார். உன் அடிமையாக இருந்து நான் துன்பப்படுவது இனிதோன்னு கேட்குறார். குளிர்ச்சியான வயல்கள் நிறைந்தங்கிறது நம்ம சாதனம்னு வச்சுருக்கிறோம். திருப்பெருந்துறை என்பது குருவுக்கு குறியீடு, சிவனே என்பது சிவனுக்கு குறியீடு. எல்லாம் ப்ராப்பராக அமைச்சிருக்கிறார் மாணிக்கவாசகர். 3வது வரியை கடைசியில் சொல்லணும். இந்த மந்திரத்தை நல்லா புரியணும்னா 3வது வரியை கடைசி சொல்லணும். போது சேர என் பொறுகடல் கிடந்தோன் புறந்தராதிகள் நிற்க மற்ற என்னை. இல்லை, இந்த கடைசி 2 வரியை முதல்ல சொல்லி முடிச்சிடணும். யாது செய்வதென்று இருந்தனன் மருந்தே, அடியனேன் இடர்படுவதும் இனிதோ, சீதவார் புனல் நிலவிய வயல் சூழ் திருப்பெருந்துறை மேவிய சிவனுங்கிறத சொல்லிட்டு கூட மீதி இருக்கிற 2 வரியை திரும்ப சொன்னாலும் அதே பொருள் வரும். கடைசி வரி மட்டும் சொல்லிட்டு கூட மேலேருந்து வந்தாலும் அதே பொருள் வரும். எது எப்படி சொன்னாலும் இந்த வரி பின்னால் வரணும். எதுனா, கோதுமாட்டி குறைகளில் காட்டி குறிக்கொள்கை என்னும் தொண்டரில் கூட்டாய்ங்கிறது பின்னால் வரணும். அதுதான் அவருடைய மிகப்பெரிய விண்ணப்பம். அரிய மந்திரம். திருவாசகத்தை நாம் இப்படியெல்லாம் படிக்கிறதுக்கு இறைவன் எல்லாருக்கும் ஒரு வரம் கொடுத்துருக்காரு. என்ன சொல்கிறீங்க? பெரிய விஷயம்.
இப்படியே நம்ம அது கூட இருந்தால் தேவாரத்தை நம்ம இப்படி படிக்கிறது, ஒரு நாளைக்கு 2 மந்திரம் படிக்கிறதுன்னு ஆரம்பிக்கும்போது பயங்கர எதிர்ப்பு இருந்தது. அதனாலேயே வெளியே போனவங்க நிறைய பேர். அதை நிறுத்துறதுக்காக சிலர் வந்து இடையிடையே பேச்செல்லாம் கொடுத்து பார்த்தாங்க. இதுதான் மாடல், புஸ்தகத்தில் இருக்கிறத மட்டும் சொல்ல மாட்டோம், அனுபவ உரைன்னு தான் பேர். இது ஏன் செய்கிறோம்னா, உங்கள் கையில் ஒரு தேவார திருமுறை பாடலை கொடுத்தால் உரையில் இல்லாத பொருள் உங்கள் வாயிலிருந்து என்ன செய்யணும், வரணும். அவ்வளோதான், நோக்கம் ஒன்று தான். சுருக்கமாக சொன்னால் பாடத்துக்கு பாடம், பயிற்சிக்கு இன்றைக்கி தான் இந்த பார்வையில் சொல்லியிருக்கிறேன். நான் வீட்டில் யோசித்து தான் சொல்லியிருக்கிறேன். ஒரு வகையில் இது பாடம், இன்னொரு வகையில் இது ட்ரைனிங், திருமுறை பண்ணுவதற்கான பயிற்சி. அந்த பயிற்சியை உரைக்கு அப்பால்பட்டு போய் நம்ம சொல்லணும். இப்போது 5 பேர் அறிவும் கண்களையே கொள்ளங்கிறதுக்கு அந்த மந்திரத்துக்கு பொருள் ஒருத்தர் கேட்டவர் யார்? சோழ நாட்டு வரலாறு ஒன்று இருக்குது சார். போனவர் குமரகுருபரரா, நம்முடைய ஸ்ரீவைகுண்டம் குமரகுருபரர். ஸ்ரீவைகுண்டம் குமரகுருபரர் சோழ நாட்டுக்கு போகிறார். கமலை அப்படின்னு ஏதோ ஒரு பேர், ஒரு சாமி, சித்தியாரில் பிரபலமான சாமி. அவரை இவர் சந்திக்கிறார். ஞானப்பிரகாசர், கமலை ஞானப்பிரகாசரை சந்திக்கிறார் குமரகுருபரர். குமரகுருபரர்கிட்ட கமலை ஞானப்பிரகாசர் அர்த்தம் கேட்குறார். 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள பொருள் சொல்லுங்கிறார். அவர் ஏற்கனவே புஸ்தகங்களில் இருக்கிறதையெல்லாம் சொல்கிறார். கமலை ஞானப்பிரகாசர் வந்து நிறுத்துங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுங்கன்ட்டார். சொன்ன உடனேயே அவருக்கு உரை சொல்கிறது ஸ்ட்ரக் ஆயிற்று. யாருக்கு? குமரகுருபரருக்கு. அவருக்கு ஏற்கனவே ஒரு செய்தி சொல்லப்பட்டிருந்தது. யார் முன்னால் உன்னால் விளக்கம் சொல்ல முடியாத நிலை வருகிறதோ அவர்தான் உனக்கு குருன்னு ஒரு செய்தி சொல்லப்பட்டிருந்தது. உடனடியாக இவர் கமலை ஞானப்பிரகாசரை தனக்கு யாராக ஏற்றுக்கொள்கிறார்? குருவாக ஏற்றுக்கிறார். மறந்துடாதீங்க, சரஸ்வதி அந்தாதி பாடிய அவர் சரஸ்வதி மேலே என்ன பாடுறாரு? கம்பர் சரஸ்வதி அந்தாதி, இவர் சகலகலா மல்லி மாலை பாடுறார். அந்த சிங்கத்து மேலேயே அமர்ந்து வந்தவர். ஆமாம், இஸ்லாமிய மன்னர்களிடத்தில் அவமொழியிலேயே பேசினவர். அந்த குமரகுருபரர் வரலாறு அப்படி போயிட்டுருக்குது. ஆனால் இப்படி ஒரு வரலாறு அவருக்கு இருக்குது. 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள பெரிய புராண பாட்டுக்கு பொருள் சொல்லுங்கிறாங்க. இவர் புஸ்தகத்தில் ஏற்கனவே எழுதி வச்ச உரையை சொல்கிறாரு, சொல்லக்கூடாது, உங்களுக்கு என்ன தோணுது அதை சொல்லுங்கன்னாரு. அவருக்கு அதுக்கு அடுத்து சொல்ல முடியல. அப்போ அவருக்கு ஏற்கனவே ஒரு செய்தி சொல்லப்பட்டிருந்தது. யார் முன்னால் உங்களால் பேச முடியாத நிலை ஏற்படுகிறதோ அவர் தான் உங்களுக்கு ஞானகுருன்னு. அப்போ அவரை ஞானகுருவாக ஏற்று தன்னுடைய சமய பயணத்தை தொடர்றாரு. அதனுடைய தொடர்ச்சி தான் அந்த திருப்பனந்தாள் மடம். திருப்பனந்தாள் மடம், காசி திருமடமெல்லாம் அவங்க தான். இது வரலாறு. புரியுதா உங்களுக்கு? இவருக்கு மெய்கண்டார். ஆமாம் ஆமாம் ஆமாம். இவ்வளவுக்கும் அவர் சகல ஆகம பண்டிதர் சார். அந்த இதெல்லாம் பார்த்து தான் இந்த முறையை நம்ம கையில் எடுத்திருக்கோம். நம்ம ஏன் இந்த முறையை கையில் எடுத்துருக்குறோன்னா, பாடத்துக்கு பாடமாக இருக்கணும். எந்த ஒரு மூல பாட்டை பார்த்தாலும் பயமாக இருக்கக்கூடாது. நீங்கள் மேடையில் பேசுகிறவரை இல்லைன்னா கூட ஒரு திருவாசகத்தை பார்த்தா இது உறுதியாக இதுதான் இதுக்கு பொருளாக இருக்குன்னு உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். இப்போ சமீபத்தில் நம்ம கடைசி வெற்றி என்னென்னா, இனி நிறைய வெற்றி வரும். நாம் அங்கே பேசும்போது திரு அம்மானையில் திருப்பெருந்துறையையும் அண்ணாமலையும் இணைச்சி சொல்கிறாரு. இதில் குரு வர்றான்னு சொல்கிறதுக்கு சாமி காட்டினார்ல, அது உரையில் இல்லாததை காட்டினார்ல. அது எதுக்கு தெரியுமா? மாணிக்க வாசகர் தெரிஞ்சுட்டு இவனை வேலைக்கு ஆகுவானுங்க, இவனோட வச்சு வேலை செய்வோங்கிற முடிவுக்கு யார் வந்துட்டான்? மாணிக்க வாசகர் வந்துட்டேன், வேலைக்கு ஆகுவான்னு முடிவுக்கு வந்துட்டார். அது நம்ம வேலை செய்கிறத பொறுத்து தான் இருக்குது. அதை சரியாக பயன்படும். அதுக்காக எல்லாரும் மைக் பிடிச்சி பேசணும்னு கிடையாது. உங்கள் உயிருக்குள்ளே அந்த மாற்றங்கள் என்ன செய்யும் உங்களை அறியாமலே வரும். ஆக மை பிடிச்சி பேசினாதான் சைவர்கள்லாம் கிடையாது. அந்த உயிர் அதனுடைய பயணம். நான் அடிக்கடி சொல்கிறது, குழந்தை வளர்வது குழந்தைக்கு தெரியாது, குழந்தை வளர்வது தாய்க்கு தான் தெரியும். நீங்கள் வளர்றது சாமிக்கு தான் தெரியும். நீங்கள் வளர்றது உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லும்போது கரூர்காரங்க ஈரோட்டுக்காரங்க பெருசாக நம்பலை. தீக்கை வாங்கின பிறகு நம்புகிறாங்க. நான் தீக்கை வாங்குவேன்னு நினைக்கவே இல்லைங்கிறேன். அதுதானே சொன்னேன், நீங்கள் நம்பலை அப்படின்னே நான். அதனால் நம்ம கவனமாக பயணம் செய்வோம். சிவாய நம. இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொள்ளும் ஆரதி கேட்போம். எம்பெருமான் வள்ளி எழுந்தருளா என்று நாளைய பணியை நோக்கி செல்வோம். சிவாய நம. சிவாய நம. நீ கேட்குறதெல்லாம் தனியாக ஒரு நோட்டு போட்டு அழகாக எழுதி வைடா. நீ பையனாக இருக்கிறதுனால உனக்கு இந்த வாய்ப்பெல்லாம் அதிகம். இது இப்போ போட்டிருக்காங்களா சிவா? முதல்ல போட்டது இந்தாங்க உங்களுக்கு கூட எல்லாம் இருக்கும்.
எல்லாருக்கும் கொடு. சதுரகிரி சாமி பற்றிய பத்திரிக்கை கரெக்டாக கொண்டு வந்திருக்கிறீங்க. நான் அன்றைக்கி பேசவும் இல்லை, எனக்கு யாராவது ஒருத்தர் பிடிச்சிட்டுனா அவங்கள மறக்க மாட்டேன். எனக்கு பிடிச்ச சாமியாரில் அவர் ஒருத்தர். ரொம்ப நாளாக எங்கிட்ட இருக்குதுங்க, 5 வருஷமாக வச்சுருக்கீங்க. சார், அதாவது செல் எடுத்துடுங்க.